வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்ப ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்ப போகிறாங்க, இதை பற்றியும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனத்து ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களுடைய நியமனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3274 வேகன்சிஸில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1738 பேர் மட்டும்தான் வேகன்சிஸில் எடுத்திருக்காங்க. 1738 பேருக்கு பார்த்தீங்கன்னா பணி ஆணை ரெடியாக இருக்குது. மீதி எல்லாத்துக்குமே நான் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு நடத்தி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை போனதுனால தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்குங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து கழகத்தில் ஒரு தொய்வு நிலை இதுவே முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்ப முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள்கள் போயிட்டுருக்கு. ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த நியமனங்களாவது சரிவர இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டராவது போடுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் போடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இனி வரும் காலங்கள் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் போட போகிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதனால் டிரைவர் கம் கண்டக்டர் இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும். ஆனால் அந்த பணியிடங்களே இன்னும் கொடுக்கல. வருங்காலங்களில் தேர்தல் காலம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். புதிய நியமனங்கள் இருக்குமா இல்லையான்றது தெரியாது. அதனால் தேர்தல் காலத்தில் போட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் எல்லார் மத்தியிலுமே நிலவிட்டிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் முயற்சித்து வந்தாலும் ஆனால் போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட் எதுவுமே இல்லைங்க. அது ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. புதிய செய்முறை தேர்வு மட்டும்தான் நாங்கள் நடத்துகிறோம். மீதி இருக்கிற நபர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்துகிறோம். செய்முறை தேர்வு நடத்தி முடித்தப்பட்ட பிறகு அனைவருக்குமே சேர்த்து நாங்கள் பணியான அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற அப்டேட்டுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இறுதி இல்லைனா ஜனவரி முதல் வாரம், இல்லைனா ஜனவரி முதல் வாரத்துலேயும் வெளியிடலாம். அப்படின்னா பொங்கலுக்கு பின்னாடி ஜனவரி இறுதி 26க்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் நமக்கு கசிந்து கொண்டு இருக்குது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட்டப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு விரிவான விளக்கத்தோடு தெரிவிக்கப்படுங்க. அடுத்து டிஎன்எஸ்டிசியில் 2026 கூடிய நோட்டிஃபிகேஷன். அதில் 2025க்கே இன்னும் போஸ்டிங் போடல. நீங்கள் 2026க்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் 2026 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் எப்படி இருந்தாலும் திமுக வந்தாலும் சரி, AD வேற ஒரு கட்சி ஆண்டாலும் சரி, போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. ஏன்னா இலவச பேருந்து பயணம் மக்களுக்கு போயிடுச்சு. ஸோ சேவை நிறுவனமாக மாறிடுச்சு. அதை சரிவர கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு போக்குவரத்து நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கு. அதனால் டிரைவர் கம் கண்டக்டராக இருந்தாலும் சரி, டிரைவர் தனியாக இருந்தாலும் சரி, கண்டக்டர் தனியாக இருந்தாலும் சரி, எல்லாமே 2026 அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 8000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும் எடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். அதே போல் AEGI டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை TNPSC மூலமாக நிரப்புறதுக்கு போக்குவரத்து கழகம் முயற்சித்து வராங்க. நண்பர்களே, இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற RTO அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுட்டு அதன் பிறகு கண்டக்ட் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதன் பிறகு கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.